காலை வணக்கம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். ஆமாங்க, ஆற்றின் ஓரமா தலையில பாரத்தோட ஒரு மனுஷன் நின்று கொண்டிருந்தாராம். அந்த வழியா வந்த ஒரு படகோட்டி இந்த மனுஷனை பார்த்து பரிதாபப்பட்டு ஏற்கனவே நிறைய பழக்கூடைகள் இருந்த தன்னுடைய படகுல இந்த மனுஷனையும் ஏற்றிக்கொண்டாராம். ஏற்றிக்கொண்ட படகோட்டி தன்னுடைய பாரத்தை கீழே இறக்கி வைக்கும்படியா அந்த மனுஷனிடத்துல சொன்னாராம். அந்த படகோட்டிய முழுமையா நம்பாத இந்த மனுஷன் தன்னுடைய பாரத்தை இறக்கி வைப்பது போல வைத்து விட்டு திரும்பவும் எடுத்து தன்னுடைய தலையிலே வைத்து கொண்டாராம். அவருடைய பயணம் முழுவதும் அந்த பாரத்தை சுமந்து கொண்டே தான் பயணிச்சாராங்க. நம்முடைய வாழ்க்கை பயணத்துல கூட நம் அநேக பாரங்கள், கவலைகளை சுமந்து கொண்டு பயணிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்துல நம்முடைய பாரங்களை இறக்கி வைப்பது போல வைத்துவிட்டு திரும்பவும் அந்த பாரங்களை, கவலைகளை நாமே சுமக்க ஆரம்பிச்சிடுறோம். இந்த காலை வேளையில நம் முழு இருதயத்தோட கர்த்தரை நம்புவோங்க. அவரை முழுமையாய் நம்பி அவருடைய பாதத்துல நம்முடைய பாரங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் இறக்கி வச்சிடலாமா? கர்த்தர் நம் வாழ்க்கையில நம் ஆச்சரியப்படுற மாதிரி பெரிய காரியங்களை செய்ய போறாருங்க. நம்பிக்கையோட இருங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த காலை வேளையிலுமாய் கூட தகப்பனே, உம்மை முழுமையாய் நம்பி ஆண்டவரே அப்பா, உம்முடைய பாதத்துல எங்களுடைய பாரங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் தகப்பனே இதோ நாங்கள் இறக்கி வைக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் நீர் எங்களை கைவிட மாட்டீரப்பா. எங்களுடைய வாழ்க்கையில அப்பா கர்த்தர் நீர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்ய போறீங்கப்பா. நாங்களே கண்டு, எங்களுடைய கண்களே கண்டு ஆச்சரியப்படத்தக்கதாய் கர்த்தாவே, கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்ய போறீங்க தகப்பனே. உம்மை நாங்கள் நம்புகிறோம் சுவாமி, விசுவாசிக்கிறோம். ஒரு நாளும் நீங்க எங்களை கை விடவே மாட்டீங்க அப்பா. உமக்கு நன்றி, துதி, கன, மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமீன்.